ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஊதா பேருந்தின் பின்பக்க வாசலில் கையிலே ஒரு AK-47 ரக துப்பாக்கியை வைத்து கொண்டு வாட்டசாட்டமான அந்த உடல் வாகோடு காடுகளை நோட்டமிட்டு வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த மாபெரும் ஒரு யுத்தம் தொடங்கியது. முன்னால் சென்ற வெள்ளை பேருந்தில் பயணித்த 22 அப்பாவிகள் சிதிலமடைந்தார்கள், சுக்கு நூறானார்கள். அதற்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தவரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த விஜயகுமார் என்கிற ஒருவரால் அங்கிருந்து விரைவு உயிர்காக்கும் பாதுகாப்பு வண்டி, ஆம்புலன்ஸ் என்று சொல்வார்களே, அதிலே அழைத்து கொண்டு போய் சேலம் மருத்துவமனையில் சேர்த்து ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு பழிதீர்க்கவே வீரப்பனார் அவர்கள் இவ்வளவு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள். ஆனால் வீரப்பனாரை அழித்துவிட்டுத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளுக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதி மூச்சு அடங்கும் வரை திருமணம் செய்யவே இல்லை என்பதுதான் வரலாறு. போலீஸ் அடியாட்கள், போலீஸ் கையாட்கள் உடனடியாக மேட்டூர் சென்று ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனிடம் உங்களை பற்றி தாறுமாறாக எழுதி கொளத்தூர் சந்தையிலே கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு தன் படைப்பதாகைகளோடு கொளத்தூர் வருகிறார். அந்த வாசகங்களை படிக்கிறார். உடனடியாக ஒரு முடிவெடுக்கிறார். வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர்களையும் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடியவர்களையும் தேடினார். காவிரிபுரம், பெரியதண்டா, செட்டிப்பட்டி, ஏமனூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களை திரட்டுகிறார். அதோடு மட்டுமல்ல, அதிரடிப்படையைச் சேர்ந்த அக்கிரமக்காரர்கள் ஒரு 10-20 பேரை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டின் வெள்ளை வண்டி வாகனத்தில் அனைவரும் ஏற்றப்படுகிறார்கள். வந்த அப்பாவி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் உழைத்து தன் வயிறை கழுவக்கூடிய உழைப்பாளர்கள். அவர்களை போய் பிடித்து வந்து அந்த வெள்ள வண்டியிலே ஏற்றி சுரக்காய் முடி எங்கே இருக்கிறது காட்டுங்கள், வாங்கடா போவோம் என்று செல்லுகிறார். உடனே படைபதாகைகளுடன் வெள்ளை பேருந்தில் வண்டி புறப்படுகிறது. காவிரிபுரத்திலிருந்து நகன்ற அந்த பேருந்து கோவிந்தப்பாடி வழியாக தார்காடு வழியாக நேராக மாதேஸ்வரன் மலை சாலையை நோக்கி அந்த வண்டி பயணிக்கிற போது காவிரி ஆறும் பாலாறும் இணைந்து கலக்கிற அந்த இடத்தில் மலை முகடுகள் சரிவான ஒரு சூழலில் சாலை மேலே ஏறுகிற போது அந்த வண்டி ஏற முடியாமல் நின்று போகிறது. உடனடியாக ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அனைவரையும் இறக்கிவிட்டு தான் முன்னே செல்ல ஊர் மக்களை பின்னே அழைத்து சென்று பாலாற்றின் குறுக்கே கர்நாடக தமிழக எல்லையை இணைக்கிற பாலாற்று பாலத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார். வண்டியை ஓட்டிய ஓட்டுநர் மட்டுமே அந்த வண்டியை சரி செய்து மீண்டும் இயக்கி பாலாற்று பாலத்தின் மீது ஓட்டி வருகிறார். வெள்ளை வாகனம் வந்து கர்நாடக பகுதியாக தொடங்கக்கூடிய மாதேஸ்வரமலை ஆர்ச்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கர்நாடக அதிரடிப்படையை சார்ந்தவர்கள் தங்கியிருக்கிறார்கள். சுமார் 200 பேர். அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கர்நாடக ஊதா பேருந்தில் போய் இவர் கேட்கிறார், இந்த மாதிரி ஊதா பேருந்து வேண்டும், சுரக்காய் மடிவிற்கு என்னை வீரப்பன் அழைத்திருக்கிறான், வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்கள் ஒரு 6-7 பேர் அந்த ஊதா வண்டியில் ஏறுகிறார்கள். சரி செய்யப்பட்டு வந்த தமிழ்நாடு வெள்ளை பேருந்தில் பொதுமக்களை ஏற்றிக்கொள்கிறார். அதிலே ஒரு 4-5 காவலர்களை ஏற்றிக்கொள்கிறார். வெள்ளை வண்டி முன்னால் புறப்படுகிறது, ஊதா வண்டி பின்னால் புறப்படுகிறது. பாலாற்று பாலத்தை கடந்து ஆர்ச்சை கடந்து வாகனம் இரண்டும் அப்படி ஊர்ந்து சென்று இடதுபுறமாக திரும்பினால் சுரக்காய்மடு, வலதுபுறமாக திரும்பினால் வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசம் கோபிநத்தம் செங்கப்பாடி. இடது பக்கமாக சுரக்காய்மடுவிற்கு செல்ல வேண்டுமானால் காட்டு வழி சாலையாக ஒரு 4-5 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். 2 பேருந்துகளும் மெதுவாக காடு கழனிகளில் நகருகிறது. வீரப்பனார் அவர்கள் சுரக்காய்மடு என்கிற இடத்திற்கு பக்கத்திலே சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ஒரு வளைவான முக்கத்தில் சுமார் 600 கிலோ வெடிப்பொருட்கள் கொண்ட 14 இடங்களில் குழிகளை வெட்டி கன்னி வெடிகளை பதிக்கிறார்கள். இதற்கு ஆட்களை தேர்வு செய்கிறார் வீரப்பனார் அவர்கள். ஒடுக்காப்பள்ளத்தை சேர்ந்த சில பேரை அவர் மாதேஸ்வரம் மலைக்கு கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய பாறை வெடிக்க வைக்கும் நிபுணர்களை வரவழைத்து தான் இந்த 14 இடங்களில் குண்டுகளை நிரப்புகிறார்கள். நிரப்பி ஃபாக்சர் பெட் என்று சொல்லக்கூடிய பெட்டியை வடிவமைத்து அந்த பெட்டியின் மூலமாகத்தான் அந்த
வெடிப்பொருள் நிரப்பியிருக்கிற குழிகளில் இருக்கிற வெடிகளை வெடிக்க வைக்கிற திறன் கொண்ட ஆற்றலோடு நீண்ட வயர்களை காடுகளில் போட்டு கொண்டு போய் ஒரு சிறிய மலைக்குன்றில் வீரப்பனார் படை அமர்ந்திருந்தது. 2 பேருந்துகளும் ஆடி அசைந்து வருகிற ஒரு சூழலில்தான் முன்னால் வந்த வெள்ளை பேருந்து வெடிபொருட்களை நிரப்பி அந்த குழிகள் 7வது குழிக்கு முன்னால் கடந்து அப்படி வருகிற போதுதான் 2வது பேருந்தாக வந்த கர்நாடக ஊதா பேருந்து 3வது குழிக்கும் பக்கத்தில் வருகிற போது பாக்ஸரை வெடிக்க வைக்கிறார்கள். அழுத்தி வெடிக்க வைக்கிற போது இந்த 14 குழிகளில் பதுக்கி வைத்திருந்த 600 கிலோ வெடிப்பொருட்களுடன் கூடிய இந்த மிகப்பெரிய வெடித்தாக்குதல் வெடித்து சிதறுகிறது. முன்னால் சென்ற தமிழ்நாடு அதிரடிப்படை வெள்ளை பேருந்து சுக்கு நூறாகிறது. பின்னால் வந்த கர்நாடக ஊதா பேருந்து பாதி அளவு சுக்கு நூறாகி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஊதா பேருந்தின் பின்பக்க வாசலில் கையிலே ஒரு AK-47 ரக துப்பாக்கியை வைத்து கொண்டு வாட்டசாட்டமான அந்த உடல் வாகோடு காடுகளை நோட்டமிட்டு வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் இந்த மாபெரும் ஒரு யுத்தம் தொடங்கியது. முன்னால் சென்ற வெள்ளை பேருந்தில் பயணித்த 22 அப்பாவிகள் சிதிலமடைந்தார்கள், சுக்கு நூறானார்கள். 2வது பேருந்தான ஊதா பேருந்தில் சென்ற கர்நாடக வனத்துறையை சார்ந்தவர்களும் அதிரடிப்படையை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 6-7 பேர் அதிலே சிதைந்து போனார்கள், கொல்லப்பட்டார்கள். பின்னால் வந்திருந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அடித்த வெடியில் பல தூரங்களுக்கு உடல் தூக்கி வீசப்பட்டு ஒரு மரத்திலே தொங்கிய அவல காட்சிகள் அன்றைய தினம் நடந்தது. இது 9/4/1992 ஆண்டு காலை 11:20 மணிக்கு இந்த மாபெரும் தாக்குதல் சுரக்காய் மடுவிற்கு அருகில் தொடுக்கப்பட்டது. இதிலே மாண்டு போன அப்பாவி தமிழர்கள் கிளமன் என்கிற ஒரு பிரைவேட் டிரைவர் இதிலே பலியாக்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசு அதிரடிப்படை வண்டியை இயக்கியவர் அவர்தான். இன்னொருத்தர் இருந்தார், கிளமண்ட் என்கிற ஒரு நபர். அவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு உதவியாளராக இருந்தார். அவரும் இந்த விபத்தில் தப்பித்து கொள்கிறார். அடுத்து பார்த்தோமேனால் சந்தாஸ் அவர்கள், இவர்கள் காவல்துறை கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர். அடுத்து சோழன் பேட்ச் நம்பர் 149, இவரும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர். செல்வம் PC நம்பர் 158, இவரும் தமிழக காவல்படையை சேர்ந்தவர். மகாதேவன் 1558 பேட்ச் நம்பர், இவரும் தமிழ்நாடு அதிரடிப்படையை சேர்ந்தவர். ராஜசேகர் 1648, இவரும் தமிழ்நாடு காவல்படையை சேர்ந்தவர். அடுத்ததாக இரசன் என்று சொல்லக்கூடிய வனத்துறையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் இதில் பழிவாக்கப்படுகிறார். அடுத்து VC பெல்லண்ட் என்கிறவர் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியைச் சேர்ந்தவர். அச்சுதானந்தா, இவரும் காவல்படையைச் சேர்ந்தவர், பேட்ச் நம்பர் 575. அடுத்து புட்டுசுவாமி என்கிறவர் கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர், பேட்ச் நம்பர் 105. இவர் கர்நாடக அந்த ஊதா பேருந்தை இயக்கிய டிரைவர். DN லக்ஷ்மன், இவரும் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த அதிரடிப்படையினுடைய காவல்துறை அதிகாரி, பேட்ச் நம்பர் 615. ஆக கிட்டத்தட்ட ஒரு 8 அதிகாரிகளை பலிகொண்ட சம்பவம் மட்டுமல்ல, 22 அப்பாவி மக்களும் இதிலே பலிகடாவாக்கப்பட்டார்கள். அந்த 22 பேரில் மிக முக்கியமானவர், மரியாதைக்குரிய சிறியவராக விளங்கிய அண்ணன் சேத்துக்குழியாருடைய அண்ணன் இதிலே சிக்கொண்டு சிதைந்து போகிறார். வீரப்பனாருடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு 6 பேர் இதிலே பலிகொள்ளப்படுகிறது. ஏமனூரை சேர்ந்தவர் 2 பேர் என்று மொத்தம் 22 பேருக்கு மேற்பட்டவர்கள் இதிலே இறந்து போகிற அந்த நிகழ்ச்சியை வீரப்பனார் வைத்த கன்னிவெடி தாக்குதலில் சிதைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தவரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த விஜயகுமார் என்கிற ஒருவரால் அங்கிருந்து விரைவு உயிர்காக்கும் பாதுகாப்பு வண்டி, ஆம்புலன்ஸ் என்று சொல்வார்களே, அதிலே அழைத்து கொண்டு போய் சேலம் மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு முதலுதவி சிகிச்சையில் கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறார். அதிலே கிளமண்ட் என்கிற ஒரு தனியார் தொழிலாளியும் அடங்குவார். அவர்தான் அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு பழிதீர்க்கவே வீரப்பனார் அவர்கள் இவ்வளவு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள்.
ஆனால் வீரப்பனாரை அழித்து விட்டுத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளுக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதி மூச்சு அடங்கும் வரை திருமணம் செய்யவே இல்லை என்பதுதான் வரலாறு. இன்றைக்கும் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை போய் நீங்கள் மேலே குறிப்பிட்ட பல சிற்றூர்களில் கிராமங்களில் போய் கேட்டால் முகம் சுளிப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஆணவ தாண்டவத்தோடு ஒரு அதிகாரி நடந்து கொண்டதை வீரப்பனாருடைய வரலாற்றில் மறக்க முடியாதவை. அவ்வாறுதான் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இந்த மிக பெரும் தாக்குதலுக்கு பிறகு அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சேலம் மருத்துவமனைக்கே சென்று அந்த கோபாலகிருஷ்ணனையும் கிளமண்டையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆக மக்கள் மத்தியில் யாரெல்லாம் அசிங்கப்பட்டு போனார்களோ அவர்களெல்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழாமல் அருவருக்கத்தக்க வாழ்க்கையையும் அருவருக்கத்தக்க பெயரையுமே எடுத்தது வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீரப்பனார் வைத்த மிகப்பெரிய முதல் கன்னிவெடி தாக்குதல் என்பது அதுதான் இறுதி கன்னிவெடி தாக்குதலும் கூட. ஆனால் இந்த 22 அப்பாவிகள் உயிரிழந்ததை நினைத்து அங்கிருந்து தப்பித்து சென்ற வீரப்பன் படை தாமரைக்கரை தாண்டி மணியாச்சி பள்ளம் அந்தியூர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் போய் தங்கி விடுகிறார்கள். அங்குதான் யார் யார் இறந்து போனார்கள் என்பதை பத்திரிகையின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது கூடவே பயணித்து கொண்டிருக்கிற சேத்துக்குழி கோவிந்தனாருடைய அண்ணனும் இதில் சிதைந்து போனார் என்கிற செய்தி சேத்துக்குழியார் மனதை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியது. அதோடு மட்டுமல்ல, வீரப்பனாரின் நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 பேர் இதில் அகால மரணமுற்றார்கள் என்கிற செய்தியை கேட்டு வீரப்பனார் சொல்லனா துயரங்களை அடைந்தார்கள் என்பது பிறகு அவர் கொடுத்த பேட்டியில் இன்றளவும் காட்சி தருகிறது. ஆகையால் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு காரணம் பின்னால் மக்கள் மத்தியில் மக்களுக்கு செய்த துரோகங்களும் அன்றாடங்காட்சிகள் அவலக்குரல்களும் தான் இந்த அதிரடி தாக்குதலுக்கு காரணமாக அமைந்தது என்பதை வரலாறு இன்றளவும் மெய்ப்பித்து காண்பித்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு சந்திப்பில் மிக முக்கியமான தகவல்களோடு இணைவோம். நன்றி.